தைப்பூச திருவிழாவையொட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். காவடி தூக்கிய பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இன்று காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடந்தது. நித்திய கல்யாண அலங்காரத்தில் சுவாமி அருள் பாலித்தார். விரதமிருந்த பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமம் சீர்செல்வ முருகன் கோயிலில் தீமிதி உற்சவம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தைப்பூச திருநாள்ன்றது வந்து செல்லிப்பட்டது தான். இது வரைக்கும் மாநிலத்தில் எங்கேயுமே தைப்பூச திருநாள் அன்று நெருப்புறது கிடையாது. இங்க இருக்கிற மக்கள் அனைவரும் கோடிடும் மழவதும் மற்றவங்க இருக்கிறவங்க வந்து 30 கிராமங்கள் சேர்ந்து இருக்கிற மக்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணிக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் அவங்க நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றது வேண்டிக்கினேன். அதனுடைய நிறைவேற்றி கடன் நிறைவேற்றுவது. திருவாரூர் கந்தன்குடி முருகன் கோயிலில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு 108 லிட்டர் பால் மற்றும் வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் தைப்பூச தெப்ப திருவிழா நடந்தது. தெப்ப மிதவையில் காமாட்சியம்மன் சமேத வெள்ளீஸ்வரர் பிரவேசித்தார். அலங்கரிக்கப்பட்ட மிதவையில் 7 முறை தெப்பத்தை வலம் வந்து அருள் பாலித்தார். வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு கனிப்பந்தல் அலங்காரம் செய்யப்பட்டது. கோயில் வளாகத்தில் பூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் குமாரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் காவடி எடுத்து அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். குன்றத்தூர் முருகன் கோயிலில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோயில் நுழைவாயிலில் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடந்தது. திரளான பக்தர்கள் மேலதாளம் முழங்க வான வேடிக்கைகளுடன் காவடி மற்றும் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை ஸ்ரீ வைத்தீஸ்வரா அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்தனர். மயிலாடுதுறை கூரைநாடு கஸ்தூரிபாய் தெருவில் 32 அடி உயரத்தில் பிரம்மாண்ட சுப்பிரமணிய சுவாமி சிலை உள்ளது. காவிரி கரையில் சிறப்பு பூஜைகளுடன் பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எடுத்தனர். காவடி வீதி உலா கோயிலை அடைந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமிக்கு தங்க கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்தனர். வள்ளலார் உருவப்படத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி செட்டிப்பட்டு வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் கோயிலில் இருதய மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தரையில் படுக்க வைத்து அவர்கள் மீது உரல் வைத்து பெண்கள் உலக்கையால் மஞ்சள் இடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
ரத்னகிரி பாலமுருகன் கோயிலில் சுவாமிக்கு 40 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வள்ளிமலை மலை அடிவாரத்தில் வள்ளியம்மன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தங்க கவசம் அணிவித்து அலங்காரம் செய்து தீபாராதனைகள் நடைபெற்றன. கீழ்கோயில் ஆறுமுக சாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ராணிப்பேட்டை லாலாப்பேட்டை கிராமத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமிக்கு வாசனை திரவியங்கள் மற்றும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடந்தது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் வள்ளி தெய்வானைக்கு திருமாங்கல்யம் அணிவித்தனர். ஷோடச உபச்சாரங்கள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.